Welcome students. In this video, we are going to discuss about the Unit 1 Heat lesson 1 marks revision. First question, heat is a form of dash. The choices electrical energy, gravitational energy, thermal energy, none of these. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹீட் இஸ் a form of energy. அது என்ன எனர்ஜி? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா, கிராவிடேஷனல் எனர்ஜியா, தெர்மல் எனர்ஜியா? The correct answer is option C, thermal energy. Heat is a form of thermal energy. Second question, if you apply some heat energy to a substance, which of the following can take place in it? ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கிறது? எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், ஆல் த அபவ். எக்ஸ்பான்ஷனா விரிவடைதல். ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடையுமா? ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுமா அதோட டெம்பரேச்சர்? இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னா ரைஸ் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், ஒரு ஸ்டேட் பிசிக்கல் ஸ்டேட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுமா, சேஞ்ச் ஆகுமா? பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் த அபவ். ஆப்ஷன் டி, ஆல் த அபவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எக்ஸ்பான்ஷன் ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், மூணுமே நடக்கும். That question, which of the following substances will absorb more heat energy? So எது வந்து அதிகமான ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The choices are solid, liquid, gas, all the above. Students, solid, liquid, gas அந்த மூணுமே ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும். So the correct answer is option D, all the above. ஸோ இதில் சாலிட், லிக்விட், கேஸ் மூணுமே ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறதுனால நம்ம ஆல் த அபவ் தான் கரெக்ட் ஆன்சராக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் யூ அப்ளை ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு எ சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் இண்டிவிஜுவலி, தனித்தனியாக சாலிட், லிக்விட், கேஸ்க்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்ளை பண்ணோம்னா which of the following will have more expansion? ஸோ எது அதிகமாக விரிவடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாலிட், லிக்விட், கேஸ், all the above. So எது வந்து அதிகமா எக்ஸ்பாண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, expansion in gases is maximum. So the correct answer is option C, gas. So எல்லாமே விரிவடைய தான் செய்யும், எக்ஸ்பாண்ட் ஆகுது. சாலிட் எக்ஸ்பாண்ட் ஆகும், லிக்விட் எக்ஸ்பாண்ட் ஆகும், கேஸ் எக்ஸ்பாண்ட் ஆகும். அதிகமா எக்ஸ்பாண்ட் ஆகுது கேஸ், மாடரேட்டா எக்ஸ்பாண்ட் ஆகுது லிக்விட்ஸ், மினிமமா எக்ஸ்பாண்ட் ஆகுது சாலிட்ஸ். The process of converting a liquid into a solid is called dash. லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? சப்ளிமேஷன், கண்டென்சேஷன், ஃப்ரீசிங், டெபாசிஷன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாருங்க. லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது, லிக்விடா இருக்குது சாலிடா மாறுது. எக்ஸாம்பிள் வாட்டர் வச்சுக்கோங்க, வாட்டர் லிக்விடா இருக்கும்போது வாட்டர், அது சாலிடா மாறுச்சுன்னா ஐஸ். வாட்டரா இருந்து ஐஸா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரீசிங். the correct answer is option C, freezing is the correct answer. நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைப்போம் இல்லையா, கூல் பண்ணுவோம், கூல் பண்ண உடனே அது என்ன ஆயிரும், ரொம்ப கூல் ஆகும்போது ஃப்ரீசிங், ஃப்ரீசிங் ஆன உடனே அது சாலிடா மாறிடுது, லிக்விட் டு சாலிட். Conduction is the heat transfer which takes place in a dash. Students, three types of heat transfer படிச்சிருப்பீங்க, conduction, convection, radiation. இதுல கண்டக்ஷன்ங்கிற ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து எதுல நடக்கும்னு கேட்டிருக்காங்க. சாலிட், லிக்விட், கேஸ், ஆல் த அபவ். ஸோ இது எதுல வந்து கண்டக்ஷன் நடக்கும்? the correct answer is option A, சாலிட். சாலிட்ல தான் கண்டக்ஷன் நடக்கும். ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிடா இருந்துச்சுன்னா அதை ஹீட் பண்ணும்போது ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ஸ்பூனை ஹீட் பண்றீங்கன்னா ஒரு எண்டை நீங்க கையில வச்சிருப்பீங்க, இன்னொரு எண்டை ஹீட் பண்றீங்கன்னா உங்க கையில ஹீட்டை உணர முடியுதா? ஸோ அந்த ஸ்பூன் வந்து என்னது, சாலிட். சாலிட்ல வந்து என்ன நடக்குது, மாலிகூல்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது உனக்கு வந்து என்னது, அந்த ஹீட்னஸ் வந்து உன்னோட கைக்கு வந்து சேருது, அதர் எண்டுக்கு வருது. ஸோ கண்டக்ஷன் இஸ் த ஹீட் டிரான்ஸ்ஃபர் which takes place in a solids. சாலிட்ஸ் நடக்கக்கூடியது. Dash is a device
used to measure the heat capacity. Heat capacity னா வெப்ப ஏற்பு திறன். ஒரு பொருளோட வெப்ப ஏற்பு திறனை மெஷர் பண்ணக்கூடிய அந்த டிவைஸுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் பாருங்க, தெர்மோமீட்டர், கலோரிமீட்டர், அம்மீட்டர், போட்டோமீட்டர். தெர்மோமீட்டர்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடியது, அம்மீட்டர்னா எலக்ட்ரிக் கரண்ட மெஷர் பண்ணக்கூடியது, போட்டோமீட்டர்னா லைட்டை மெஷர் பண்ணக்கூடியது, கலோரிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கலோரிமீட்டர். கலோரிமீட்டர் யூஸ் பண்ணி எதை மெஷர் பண்ணுவோம்? ஒரு பொருளோட ஹீட் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுவோம். ஹீட் கெப்பாசிட்டி என்ன? அந்த பொருளோட வெப்ப ஏற்பு திறனை மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. dash is defined as the amount of heat required to raise the temperature of 1 kg of a substance by 1 degree Celsius, centigrade or Celsius. So 1 degree Celsius வந்து ஒரு சப்ஸ்டன்ஸோட ஹீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் தேவையோ அத அந்த பொருளோட என்ன சொல்லுவோம்? ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 kg அதோட மாஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கவனிங்க. ஒரு பொருளோட வெப்பநிலைய 1 டிகிரி செல்சியஸ் கூட்டுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவையோ அத ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஆனா அந்த பொருளோட மாஸ் கொடுத்திருந்தாங்க 1 kg ன்னு கொடுத்திருக்காங்க. 1 kg அதோட மாஸ் இருந்துச்சுன்னா அந்த 1 kg மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படும்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. The correct answer is option D, specific heat capacity. தன் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. dash is a device which maintains the temperature of an object constant. so எந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்டோட டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்ணுது. அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ்க்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸஸ் தெர்மோமீட்டர், கலோரிமீட்டர், தெர்மோஸ்டாட், none of these. ஸ்டூடண்ட்ஸ், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் தெர்மோமீட்டர். ஹீட் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் கலோரிமீட்டர். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டோட டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ்க்கு என்ன பேர்னா தெர்மோஸ்டாட். நம்ம மைக்ரோ ஓவன்லயோ ஃப்ரிட்ஜஸ்லயோ ஏசிலயோ தெர்மோஸ்டாட் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் செட் ஆன உடனே அப்படி அதே டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம எது யூஸ் பண்றோம்னா தெர்மோஸ்டாட் யூஸ் பண்றோம். So the correct answer is option C, thermostat is the correct answer. Next question பாருங்க. The process of converting a substance from gas to solid. கேஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் ஃபயர் பண்றீங்க, வுட் எடுத்து கொஞ்சம் ஃபயர் பண்றீங்க. ஃபயர் பண்ணும்போது அந்த புகை வரும் இல்லையா, அந்த ஸ்மோக் வரும். அந்த புகையை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குளிர்ச்சி ஒரு கூலா இருக்கக்கூடிய ஒரு பிளேட்லயோ அல்லது கூலா இருக்கக்கூடிய ஒரு பைப்புலயோ அந்த புகையை செலுத்தும் போது அந்த பைப்போட வால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? பிளாக் கலர்ல அந்த கறி மாதிரி என்ன ஆயிருக்கும்? கருப்பு பிளாக் கலர்ல அப்படியே ரெசிடியூ வந்து படிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சாலிட் ஸ்டேட். அது சுரண்டி எடுத்தானா என்ன ஆயிரும்? அந்த கறி கிடைக்கும் இல்லையா, அந்த சாம்பல் கிடைக்கும், அந்த ஆசஸ் கிடைக்கும். சோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் போனது என்னது? கேஸ். கேஸ் வந்து என்ன ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கு? சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குது. So the process of converting a substance from gas to solid க்கு என்ன பேரு? The choice is sublimation, deposition, freezing, condensation. Sublimation உங்களுக்கு தெரியும், ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு போகுது, பதங்கமாதல் சொல்லுவோம். ஃப்ரீசிங்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. கண்டென்சேஷன்னா கேஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. So the correct answer is option B, deposition. டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, படிஞ்சிரும் இல்ல படிஞ்சிரும். நம்ம புகை போச்சுன்னா அந்த புகை கண்டினியூஸா போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த வால்ஸ் எல்லாம் பாருங்க அப்படி பிளாக் கலரா அந்த கறி மாதிரி படிஞ்சிருக்கும் இல்லையா. சோ அதான் கேஸ்ல இருந்து சாலிடுக்கு மாறுது. இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? டெபாசிஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if you apply heat energy the temperature of a system will dash. ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ், டிக்ரீஸ், கான்ஸ்டன்ட், லோ. ஸோ ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு சிஸ்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு சிம்பிள் தான் இல்லையா? ஆப்ஷன் ஏ, இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் ஆகும், அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் क्वेश्चन. the process of converting a substance from solid to gas.
சாலிடா இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ் அது கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது, அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? கண்டென்சேஷன், டெபாசிஷன், சப்ளிமேஷன், வேப்பரைசேஷன். கரெக்ட் ஆன்சர் என்ன? எஸ், ஆப்ஷன் சி, சப்ளிமேஷன், பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். கற்பூரம் கொடுத்துறீங்க, கற்பூரம் வந்து பாத்தீங்கன்னா சூடன்னு சொல்லுவீங்கன்னா கற்பூரம், சோ அது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கும்? சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா? ஒயிட் கலரா என்ன இருக்கும்? சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். அதை நம்ம ஃபயர் பண்ண உடனே அது என்ன ஸ்டேட்டுக்கு போகுது? புகையா போயிடும் இல்லையா? கேஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். சாலிட் டு கேஸ், இந்த பதங்கமாதல் சொல்லுவோம். சப்ளிமேஷன், இதுக்கு என்ன பேரு? சப்ளிமேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, dash is the process by which the thermal energy flows in liquids and gases. liquids and gasesல thermal energy flow ஆகுது, heat transfer ஆகுது. thermal energyனா heat, flow ஆகுதுன்னா transfer ஆகுது. liquids and gases வந்து பொதுவா fluids னு சொல்லுவோம், அது flow ஆகுதுனால. சோ அந்த liquids and gasesல thermal energy flow ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? 3 டைப் ஆஃப் இருக்கு. இதெல்லாம் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். நெக்ஸ்ட் கலோரிமெட்ரி கொடுத்துருக்காங்க சாய்ஸ்ல. So the correct answer is option B, convection. convection தான் வந்து liquids and gasesல heat transfer ஆகுது. conduction வந்து solidsல, radiation வந்து empty placeல, vacuum சொல்லுவாங்கல empty spaceல. கலோரிமெட்ரிங்கிறது அது சேம் மெத்தட் இல்லையா, ஒரு டெக்னிக். நெக்ஸ்ட் பாருங்க, if the temperature of a liquid in a container is decreased, then the interatomic distance will dash. ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்ல அதோட டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்றீங்க, அப்ப அந்த மாலிகூல்ஸ் இடையில உள்ள அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ், அந்த ஆட்டம் இடையில உள்ள அந்த ஸ்பேஸ் வந்து என்ன ஆகும்? ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் இடையில உள்ள ஸ்பேஸ் வந்து இன்னும் அதிகமாகும் இல்லையா? சோ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் அங்க ஹீட் வந்து என்ன சொல்றாங்க, டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. சோ லிக்விட் ஸ்டேட்ல சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்றோம், குறைக்கிறோம். அது என்ன, டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனா அது என்ன ஸ்டேட்டுக்கு மாறிடும்? சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? ஃப்ரீசிங். படிச்சோம் இல்லையா? சோ அப்ப அந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிரும்? the choices are increase, decrease, constant, high. the correct answer is option B, decrease. decrease ஆயிடும். ஏன்னா குறைக்கிறீங்க, அதோட டெம்பரேச்சரை குறைக்கும் போது அந்த ஆட்டம் கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து குறையும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆட்டம் கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா ஃபாஸ்டரா அந்த ஆட்டம்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, dash is the technique used to measure the amount of heat involved in a physical or a chemical process. so amount of heat மெஷர் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கு என்ன பேரு? கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், கலோரிமெட்ரி. The correct answer is option D, calorimetry. Calorimetry is the technique which is used to measure the amount of heat involved in a physical or a chemical process. Thank you students. Thank you for watching this video.